வடமாகாணத்திலேயே இதுவரை நீங்கள் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய மாட்டு வண்டி சவாரி வருகின்ற 7ஆம் தேதி. இந்தியாவில் ஜல்லிக்கட்டு ஃபேமஸ், இலங்கையில மாட்டு வண்டி சவாரி ஃபேமஸ். ஆறாம் மாதம் 7ஆம் தேதி மிக பிரமாண்டமான முறையிலே நடத்தப்பட இருக்கின்ற இந்த சவாரி பற்றி இவர்கிட்ட கேட்போம். இந்த அப்பா நினைவா வைக்கிற 5வது ஆண்டு நினைவு சவாரி பிரமாண்ட சவாரியா செய்யணும் என்று ஆசைப்பட்டேன். ஆனா கண்டிப்பாக இது பிரமாண்ட சவாரியா நடவேத்து முடிப்பேன் என்ற ஒரு ஆசை இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. எங்களோட பாரம்பரிய ஒரு விளையாட்டு. அதுல எனக்கு ரத்தத்துல ஊறின மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். ஆனா ரத்தத்துல ஊறினதான் இந்த சவாரி ஒரு பாரம்பரிய ஒரு விளையாட்டு, வீர விளையாட்டு, பாரம்பரிய வீர விளையாட்டு. அந்த வண்டியில வேறு டிரைவரா விடுறவங்களுக்கு சரி, மாடு பிடிச்சிடுறவங்கள அது எப்படி ஒரு வீரமானதுன்னு சொல்லி நீங்க வந்துதான் நேரம் வந்துதான் பார்க்கணும். பார்க்காதாக்களுக்கு உங்களுக்கு தெரியும், வந்து நேரம் பாருங்க. இது ஒரு எப்படியான பாரம்பரிய வீர விளையாட்டு. 1வது பரிசு மாட்டு வண்டு, 2வது பரிசு மாட்டு கண்டு. ஓகே, நாங்க சவாரிக்கு பழக்கக்கூடிய சின்ன கண்டுகள், குழந்தை கண்டுகள். 3வது பரிசு தொட்டில். 4வது பரிசு உழவு நுகன் கலப்பை. சின்ன வயசுல மாமாக்கு அந்த மாடலை பிடிச்சி கொண்டு சவாரிக்கு போய் விட்டு வந்தாக்கலாம். எங்கட மாடு கொண்டு சவாரிக்கு விட்டு வந்தாக்கலாம். இன்றைக்கு பிரமாண்ட சவாரியை செய்கிறதுக்கு காரணமான ஒரே ஒரு விஷயம், இது வெளி உலகத்துக்கு தெரியும். கண்டிப்பா இது வெளி உலகத்துக்கு போய் சேரணும். அதே நேரம் எங்கட இந்த தமிழ் இனத்தை தாண்டி சிங்கள இனத்துக்கும் இது இந்த சவாரி போய் சேரணும். வெளி உலகத்துக்கு போகணுமென்றக்காண்டி கன முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கு. எங்கட நாட்டை தவிர வெளிநாட்டுக்காரர் கண்டிப்பாக இதுக்கு பெருகினோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா, நம்ம டூரிஸ்ட் கண்டிப்பாக உள்ளுக்கு எடுத்திருக்க சவாரியை இதை வெளி உலகத்துக்கு காட்டணும் ஒரு காரணம். கண்டிப்பா 6ஆம் மாதம் 7ஆம் தேதி கண்டிப்பா இதை பற்றி விவரமான நான் சொல்ல தேவையில்லை, சவாரிக்கு வந்து பாருங்க. என்னோட கூட எனக்கு சேர்ந்து உதவி செய்யறதுக்கு கன பேர் நிற்கணும். கண்டிப்பாக எங்களுக்கு கிளிநொச்சி மாவட்டம் என்னோட நிற்குது. கண்டிப்பாக இது சேர்ந்து செய்வோம். வேற மாவட்டமும் கண்டிப்பாக உதவி செய்வாங்க. ஆனால் பிரம்மாண்ட சவாரியை செய்து முடிச்சு உங்களுக்கு காட்டுவோம்.